ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நமது உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய முருங்கைக்கீரை பொடியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொடியோட அற்புதமான பலன்களையும் இந்த பொடியை வீட்டிலையே எளிமையான முறையில் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச அதிசய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முருங்கை மரம் தாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற இலை, காய், பூ, வேர், பட்டை இது எல்லாத்துலேயுமே ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கிற மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளும் கீரைகளும் மூலிகைகளும் தாங்க. முருங்கைக்காயை நாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க. முருங்கைக்கீரையை ஒரு சர்வரோக நிவாரணின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையை தமிழகத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறத விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் அதிக விலைக்கு அதிகமான அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருளில் இந்த முருங்கைக்கீரையும் ஒன்றுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது ரொம்ப சாதாரணமாக எளிமையாக குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுனால இதோட அருமையும் பயன்களும் நமக்கு தெரியறதில்லைங்க. முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு அதை பொடியாக்கி அந்த பொடியை தாங்க தமிழ்நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. பல நாடுகளில் இந்த முருங்கைக்கீரை பொடியை தாங்க கேப்சூலாகவும் மாத்திரையாகவும் மூலிகையாகவும் மாற்றி அதிக விலைக்கு விற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு மீண்டும் நம் தமிழ்நாட்டுக்கே வேறு வடிவத்தில் கேப்சூலாகவும் ஹெல்த் சப்ளிமெண்ட்டாகவும் நமக்கே அதை திருப்பி அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதனால நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இதனுடைய பயன்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ மட்டும் இல்லாமல் பலவிதமான தாது சத்துக்களையும் உள்ளடக்கியது இந்த முருங்கைக்கீரை. வளரும் குழந்தைகள் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க. உடல் பருமன் இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து சூப்பாகவும் இல்லைனா இந்த முருங்கை இலை பொடியை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலும் உடல் பருமன் குறையுங்க. நீரிழிவு நோய்க்கும் இந்த கீரை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகையை போகக்கூடிய ஒரு சிறந்த மருந்து என்னென்னா அது கண்டிப்பாக முருங்கைக்கீரை தாங்க. சிறுநீரகத்தையும் இரத்தத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய சிறந்த பணியை இந்த முருங்கைக்கீரை செய்து வருது. தொடர்ந்து இந்த கீரையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இரத்தம் சுத்தமாகும், கல்லீரல் சுத்தமாகும், சிறுநீரகம் சுத்தமாகும். கல்லீரல், சிறுநீரகம் இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நோய் தொற்றுக்கள் இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரையை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது இதிலிருந்து எளிமையாக வெளியே வர முடியுங்க. மூட்டு வலி பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம், இருதயம் சார்ந்த பிரச்சனை, பல்வலி, பல் சார்ந்த பிரச்சனையிலிருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்குங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கீரையை சாப்பிடும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சீராக இருக்கும். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கீரைக்கு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது. முடி உதிர்றதை தடுத்து முடி வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது. முருங்கைக்கீரை பொடியை பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், பிசிஓஎஸ், பிசிஓடி, குழந்தை பேரின்மை பிரச்சனை, மலட்டுத்தன்மை பிரச்சனை, செல் சிதைவு, உயிரணு சிதைவு போன்ற பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். இந்த முருங்கைக்கீரை பொடி உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய தலைவலி, மயக்கம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல், கண் புகைச்சல் மாதிரியான பிரச்சனைகளும் தீரும். ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடிய அதே நேரம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பொடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்காக நான் ஒரு 4 கைப்பிடி அளவுள்ள முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதோட இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நாம் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வச்சுக்கணும். வெயிலில் காய வச்சோன்னா இதோட சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க நம்ம பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இது நல்லா காயறதுக்கு 5லேருந்து 1 வாரம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த முருங்கை இலையை நான் காய வச்சு 6 நாள் ஆச்சு. இப்போ இது நல்ல சருகு மாதிரி காஞ்சிருச்சுங்க. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை இப்படியே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் அளவுள்ள முருங்கைக்கீரை பவுடரை 200 ml அளவுள்ள சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க வைக்க வேணாங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கலாம். உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்து குடிங்க. தேன் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள பல பிரச்சனைகள் தீருங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.